கெஜ்ரிவால் அரசை கவிழ்க்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து டெல்லியில் அருண்ஜேட்லி வீட்டை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதாவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை உடைத்து கெஜ்ரிவால் அரசை கவிழ்ப்பதற்காக நரேந்திர மோடி, அருண்ஜேட்லி, ஹர்ஷ்வர்தன் ஆகியோரது ஆதரவாளர்கள் தனக்கு 20 கோடி முதல் 30 கோடி ரூபாய் வரை தருவதாக பேரம் பேசியதாக கஸ்தூரிபாய் நகர் ஆம் ஆத்மி எம்எல்ஏ மதன்லால் திங்களன்று திடுக்கிடும் புகாரை கூறினார். பாரதிய ஜனதா மீதான புகாரை ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி உடனடியாக மறுத்தார். ஆனாலும் செவ்வாயன்று டெல்லியில் உள்ள ஜேட்லி வீட்டை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு ஜேட்லிக்கு எதிராகவும் பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பாரதிய ஜனதா தொண்டர்களும் ஜேட்லி வீட்டு முன் திரண்டு ஆம் ஆத்மிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்சபா தேர்தல் ஆதாயத்துக்காக பொய் குற்றச்சாட்டை கூறுவதாக குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் கெஜ்ரிவால் திருடன் என்றும் கோஷமிட்டனர். இதனால் இரு கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டு இருதரப்பையும் சமரசப்படுத்தினர். இதனால் ஜேட்லி வீட்டின் முன் பெரும் பதற்றம் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு வெளியே வந்த ஜேட்லி கூறுகையில், டெல்லியில் ஆட்சி நடத்த முடியாத ஆம் ஆத்மி கட்சியினர் போலி போராட்டங்களை நடத்துவதாக சாடினார். போட்டி போராட்டத்தை தொடர்ந்து ஜேட்லி வீட்டு முன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.